அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள், நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. இப்போ என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறது போய் அதுதான் இது, இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு, காற்று, சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று, நெருப்பு, சத்தம், அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற உலகமும் அதில் தான் எங்குது. அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சிக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம் முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான், இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சுன்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு. யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னோம். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஆத்மானம் சாமி. எங்கள் பரபிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலரடி பிரம்மஸ்ரீ வேண்டாம் சாமி, பரபிரம்மன் சாமி. நம்ம இன்னும் பிரம்மத்திலே இருக்கிறவர் இல்லை, நாம போல சாமி. அவர் பரபிரம்மம் ஆயிட்டாரு. ஆமாம், நாம தான் வந்து இன்னும் பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு. ஆமாம், கரெக்டாக சாமி. உண்மைதான் உண்மைதான். அவர் அங்கேருந்தான் வந்தார், திரும்ப அங்கேயே போய் சேர்ந்தார். அப்புறம் ஏன் சாமி பிரம்மஸ்ரீ சொல்றீங்க? இங்கே வாழ்ந்த ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் தலைவர் யாரும் சொன்னால் என்னன்னு சொல்ல முடியும்? அவர் பிரம்மஸ்ரீ ஆனதுனால தான் நாம் நல்ல நிலைக்கு போகும்போது நமக்கும் அந்த பட்டம் கிடைக்கும். அவர் பரபிரம்மத்தில் போயிட்டா நமக்கும் பரபிரம்மம் கிடைக்குமானா வாய்ப்பே கிடையாது. அப்போ நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கார். இறங்கி வந்து நம்ம கூட இருந்ததுனால தான் நிறைய பேருக்கு வந்து அவரோட அருமை இன்னும் தெரியல. சரிங்களா? அதனால் பிரம்மஸ்ரீன்றது ஐயா கொடுத்த அந்த கலை யாரெல்லாம் பண்ணி அதை ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்காக அந்த பட்டம் கொடுக்குறது. நல்ல நிலை அடைந்தால் அடையது மட்டும் இல்லை, அது ஒரு நாள் ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போய் நல்லா ஒரு 1000 மீட்டர் ஓடிட்டு ஒரு நாள் வின் பண்ணிட்டு அதோட போகிற விஷயம் இல்லை. அதை போய் தொட்டுட்டால் திரும்பவும் அந்த நிலையை விட்டு நாம் இறங்காமல் அங்கே நிற்கணும். அதில் தான் நம்மளோட சாமர்த்தியம், வைராகியம், சத்தியம் எல்லாமே அங்கே அதில் தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ வைராகியம் இருக்குதுன்றதும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. தவிர வைராகியம் இல்லாதனால தொட முடியும்,
ஆனால் நிற்க முடியாது. கோயில் வரைக்கும் போய் வந்துட்டேன், கடவுளை பற்றியே தெரியாமல் வந்துட்டேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தோட வரலாறோ பூர்வீகமோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் கோயிலுக்கு போனோம். அப்போ தான் நமக்கு அந்த தெய்வம் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சுன்னு அதை அடிப்படை தெரிஞ்சாதான் நம்ம வணங்குறதுல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஐயாவோட ஆசிரமத்துக்கு வந்துட்டோம், உள்ள வரைக்கும் வந்துட்டோம், பாடம் வாங்கிட்டோம், எல்லா பாடமும் வாங்கிட்டோம், இனிமேல் கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம்னா நாம் இன்னும் அவர்கிட்ட எதுவுமே கற்றுக்கலன்றது தான் அர்த்தம். இது ஒரு கடல், ஞானம்ன்றது ஒரு கடல், அளந்து சொல்ல முடியாத ஒரு கடல். அப்போ இதுக்கு எல்லையே கிடையாது. எப்போ தான் எல்லை வரும் அப்படின்னு சொன்னால், குருநாதர் எந்த எல்லையை போய் அடைஞ்சாரோ அந்த எல்லையை ஒரு சீடன் போய் எப்போ அடைகிறாங்களோ அப்போ தான் பாடத்துக்கு ஒரு எல்லை கிடைக்கும். அது வரைக்கும் இது ஒரு தொடர்கதை, இதுக்கு முடிவே கிடையாது. அதனால் பாடம் வாங்கிறதுக்கும் அனுபவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அனுபவங்கள் மாறிக்கினே இருக்கணும். எதையாவது ஒரு அனுபவத்தை பிடிச்சிட்டு எங்கேயாவது உக்காந்துட்டோம்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒரு யோகி போக 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 தான் யோகியானவன் ஞானி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஐயா எத்தனை முறை சறுக்கி இருப்பார் சாமி? எத்தனை முறை சறுக்கி விழுந்திருப்பார்? சொல்லி மாளாது. அவர் வாழ்க்கையில் சறுக்கி விழுந்த கதை வந்து சொல்லி மாளாது. அதாவது ஆன்மீகத்தில் சாமி, வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அவர் சறுக்கி விழவே இல்லை. இல்லை சாமி, விழுந்திருக்கிறார். அது இப்போ நடக்கிறத வச்சு பேசாதீங்க. இல்லை சாமி, இது இல்லை. இப்போ அதாவது பாடம் கொடுக்குறாரு ஐயா, பாடம் கொடுக்குறாரு, பாடம் பண்ணிகிட்டே வரோம், அடுத்து தொடர்ச்சியான பாடம் 5, 6, 7 சீக்கிரமாக வாங்கிட்டே போகிறோம். அவங்களுக்கு தெரியாது யார் அந்த பாடத்துலேருந்து வழுக்கி விழுந்துட்டு திருப்பி அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஐயாவோட நிலைமை என்ன. ஆமாம், அவர் அவரே சொல்லியிருப்பார், இன்னைக்கு பாடம் பண்ணுறீங்க, நாளைக்கு பண்ணலை, மறுநாள் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாடத்தை உங்களால் பிடிக்க முடியாது, தள்ளாட்டம் வந்துடும். அப்போ யாராலும் சொல்ல முடியாது, தள்ளாட்டம் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது, அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். அப்போ அவர் எவ்வளோ தள்ளாட்டங்களை கடந்து வந்திருப்பார், இந்த நிலையை அடையிறதுக்கு, இந்த உச்சத்தை தொடர்றதுக்கு எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு குடும்பன்றது ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு மாதிரி. ஏன்னா ஐயாவோட அடிப்படை தத்துவமே என்னென்னா, குடும்பத்தில் இருந்து தான் ஒவ்வொருத்தரும் இறைவனை அடைய முடியும், அடையணும். அப்படி அடைஞ்சாதான் அந்த கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கும் ஒரு பெருமை நமக்கு உண்டு. ஒரு சன்னியாசியாக ஒரு யாருமே இல்லை, வீடு வாசல் இல்லை, கால் போகிற போக்கில் போகக்கூடிய ஒருத்தனுக்கு எந்த கட்டுப்பாடுமே இருக்காது. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தாண்டோன்றித்தனமாக போகும்போது அந்த மனுஷனுக்கு பக்குவம் வருமா? பக்குவம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது எனக்காக வாழணும், என் பிள்ளைகளுக்காக வாழணும், என் பொண்டாட்டிக்காக வாழணும், இந்த உலகத்துக்காக வாழணும்னு தனக்கு தோணக்கூடிய எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது பண்ணால் தப்பாயிடும், தனியாக அர்ப்பணிக்கிறாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை தன்னோட காலடியில் வச்சுக்கிட்டு எப்பவுமே அறிவை கொண்டு மட்டுமே ஒருத்தர் செயல்படுவார்னா அவங்க தடிக்க விட மாட்டாங்க. அதனால தான் நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அவரால் எப்படி பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா, 1000 பேர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒரே ஒருத்தர் வாழ்ந்துட்டார். அதுதான் அனுபவம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் இல்லைன்னு சொன்னார். ஆமாம், நம்மளாம் என்ன நினச்சிட்டோன்னா அவர் நம்மள மாதிரி சராசரி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அதனால தான் அவருடைய உயரம் தெரியல நம்ம. ஆமாம், அவரோட உயரம் தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம். ஒவ்வொரு வார்த்தையிலுமே அந்த ஆணவத்தை அவர் அழிச்சிருக்காரு. ஆமாம், நான் குரு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள்லாம் வந்து என்னத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, நான் வந்து முக்தி அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு தான் வந்தேன். இப்போ ஐயா நினச்சதான் எனக்கு முக்தி மோட்சம் உடனே கொடுக்க முடியும். அவங்க அம்மாவுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். ஆனால் என்னால் நான் ஒன்றும் பண்ணலை, நான் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொன்னார். நான் முக்தி அடைகிறதுக்கு அவங்கள அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொன்னவர் நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறார். அதை தான் நம்பது கூட்டம். உலகத்தில் 2 நோய்க்கு மருந்தே கிடையாது. ரெண்டுமே 4 எழுத்து நோய். ரெண்டுக்குமே 4 எழுத்து தான் இருக்குது.
என்னவா இருக்கும் சார் அந்த நோய்? அப்படியாப்பட்ட நோய் இதற்கு மருந்தே கண்டுபிடிக்கல யாருமே. ஒன்று, இன்னொன்று மரணம். இது ரெண்டுத்துக்கும் மருந்தே கிடையாது. பிறந்ததெல்லாம் செத்தே போகணும், அதுதான் விதி. இங்கே யாருமே நிலைச்சு நிற்க முடியாது. உடல் அளவில் நகங்களை அந்த உடலுக்கான இயக்கத்தை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் பணப்படுறது கிடையாது, போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கும். அப்போ மரணத்தை தீக்கிறதுக்கோ இங்கே மருந்து கிடையாது. அதே போல் ஆணவத்துக்கும் இந்த உலகத்தில் மருந்தே கிடையாது. ஆனால் உண்மையில் ஒரே ஒரு மருந்து இருக்குது. அது என்ன மருந்து? ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய மருந்து என்ன மருந்துனா அதை தான் ஐயா வாழ்க்கையில் காட்டியிருக்காது. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சிட்டாங்கன்னா, ஆணவத்துக்கு சரியான மருந்து எதுன்னா, நான் ஒன்றும் இல்லைன்ற ஒருத்தருக்கு எப்போ புரியுதோ அப்போ அந்த ஆணவத்துக்கான மருந்து அடித்து அந்த ஆணவன்றது செத்து போயிடும். மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது போகலாம், ஆனால் ஆணவத்தை எல்லாரும் ஜெயிச்சே ஆகணும். அதுவும் யோக பாதைக்கு ஞான பாதைக்கு வந்துட்டால் ஆணவன்றது காலில் போடுற செருப்பாக இருக்கலாம், தலையில் வச்சுக்கிற கிரீடமாக ஒரு நாளும் ஆயிடவே கூடாது. அதுவும் ஆணவத்தில் கூட ரெண்டு விதமான ஆணவம் இருக்குது. அறியாமையில் வர ஆணவம் கூட இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் அடிபட்டோ அனுபவிச்சோ இல்லை யாராவது ஒருத்தர் உணர்த்தியோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணவம் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யோக பாதையில் வந்துட்டு 4 விஷயமும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆணவம் வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த ஆணவத்தை ஆண்டவனால கூட சரி பண்ணவே முடியாது. அதுதான் ஆணவ செருக்கு. ஆணவ செருக்குன்னு சொல்றாங்க. ஆணவ செருக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஞானின்னு ஒருத்தரை நம்பிட்டார், எது நடக்காது. ஒருத்தர் தானாகவே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானி, நான் குருன்னு ஒருத்தர் நம்பிட்டா அந்த நம்பிக்கை உலகத்தை யாராலும் உடைக்கவே முடியாது. அதனால தான் யாராவது வாழ்க்கையில் சோதனை வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், முதல்ல நீ நம்பு. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, துன்பத்திலிருந்து நீ வரணும்னா முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும். அப்போதான் 1000 பேர் கை கொடுத்தாலும் உன்னால் அந்த பள்ளத்தில் ஏந்துக்க முடியாது. ஆனால் நீ இதுலேருந்து தப்பிச்சு வரணும் நீ நினச்சிட்டனா உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, உன் கையை உனைய நீ மேலே வரலாம். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் வேணுமே தவிர, ஆனால் மற்ற இடத்துல ஞானத்தில் வந்துட்டு அந்த செருக்குன்றது வரவே கூடாது. வந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், இது ஞானம்ன்றது நாம் தேடி அடையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. நாம் யோகம் தான் பண்ணுறோம், ஒரு வழிமுறை கற்றுக்கிட்டு அந்த வழிமுறையில் பயணம் பண்ணுறோம். பயணத்துக்கு கூலி யார் கொடுக்குறது? ஒரு வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியோட முதலாளி கொடுப்பாரு. ஒரு கடையில் போய் வேலை செய்கிறோம், அந்த கடையோட முதலாளியே அதை கூலி கொடுப்பாரு. ஆனால் யோகத்தில் போகிறோமே, இதுக்கெல்லாம் கூலி யார் கொடுப்பாங்க? இறைவன் தான் கொடுக்கணும். இறைவன் அழுக்காகிறானா சுத்தமாகறானா? அவன் சுத்தம் கூட இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறான். அப்போ பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை ஏற்றுக்கணும்னா நாம எவ்வளோ சுத்தமாக இருந்தால் அவன் ஏற்றுப்பான். எல்முனை அளவு நமக்கு கரை இருந்தால் கூட அந்த கரையை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு பிறவியை இறைவன் கொடுப்பான். அப்போ இந்த பிறவியில் உன்னால் இதை தீர்க்க முடியாது, இன்னொரு பிறவி தரேன்னு அடுத்த பிறவிக்கு தள்ளி விடுவானே தவிர அவன் சேர்க்கவே மாட்டான். நீ 1000 கஷ்டப்படு, 1000 அவமானப்படு, நீ 1000 போராடு, எல்லாம் ஞானத்தில் எல்லாம் உச்சத்தை கூட அரைஞ்சிடு, ஆனால் உன் மனசில் ஒரு துளி கரை இருந்தால் கூட அவன் ஒரு நாள் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டான். அப்போது அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பொருள் நம்மளை தள்ளி விட்டுச்சுன்னு சொன்னால் திரும்ப நம்மளால் எந்த காலத்தையும் போய் திரும்ப சேரவே முடியாது. அப்போ அது நம்மளை தள்ளக்கூடாது, அது அள்ளி அணைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஜீரோ அப்படின்னு எனக்கு நானே சொல்லி சொல்லி, இது ஒரு மந்திரம். 1000 விஷயங்கள் இறைவன் கொடுப்பான். கொடுத்தால் கூட இது எல்லாம் நீ போட்ட பிச்சை தானே தவிர இது எனக்கு எதுனாலும் எனக்கு சொந்தமான பொருள் இல்லைன்னு அவன்கிட்ட கொடுத்துடணும்.